வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். காலையில் நம்ம சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளை தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நேத்திக்கு குஜராத் மாநிலத்தினுடைய உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்குது. குஜராத் மாநிலத்தை பொறுத்த மட்டும் பாஜக அண்ட் காங்கிரஸ் ரெண்டு பேரும் எதிரெதிர் துருவத்தில் ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் பிளே பண்ணக்கூடிய மாநிலமாக இருக்குது. இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தான் தொடர்ந்து இருக்குது. ஆனாலுமே அங்கே காங்கிரஸ் ஓரளவு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் குஜராத்துக்கு நேற்றுக்கு வெளியான உள்ளாட்சி தேர்தலில் அதனுடைய முடிவுகள் என்ன மாதிரி வந்திருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நாம தெரிஞ்சுக்கலாம். தாலுகா பஞ்சாயத்தை பொறுத்த மட்டும் பிஜேபி 55 இடத்துலையும் காங்கிரஸ் 17 இடத்துலையும் மற்றவர்கள் 6 இடத்துலையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. முனிசிபல் வார்டை பொறுத்த மட்டும் பிஜேபி 1402 இடத்துலையும் காங்கிரஸ் 260 இடத்துலையும் மற்றவர்கள் 236 அப்படின்ற இடத்துலையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. முனிசிபாலிட்டியை பொறுத்த மட்டும் பிஜேபி 62 இடத்துலையும் சமாஜ்வாதி பார்ட்டி 2 இடத்துலையும் காங்கிரஸ் 1 இடத்துலையும் மற்றவர்கள் 2 இடத்துலையும் ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் அந்த ஒரு முனிசிபாலிட்டியில் லீடிங்கில் வந்திருக்கிறாங்க. அங்கே 92% இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்றதையும் நம்ம கவனிக்க முடிகிறது. ஸோ நம்ம இதுலையுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா சத்தீஸ்கர் மாநிலத்தை தொடர்ந்து குஜராத் மாநிலத்தையும் உள்ளாட்சி தேர்தலில் மொத்தமாக பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்றத கவனிக்க முடிகிறது. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.